ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு லாபகரமான நாளாக இருக்குது, நல்லா இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடம் வளர்த்துருக்கு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபமாக இருக்கும். 11ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதியை சுபத்துவப்படுத்துகிறார், 9-10 குடையவனை, நல்லா இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்க காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், பேரு போல் அந்தஸ்து நல்லா இருக்கும். ராசிக்கு 4 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். தாய் வழியில் சிறப்பு இருக்கும், தாய் வழி சீதனம் கிடைக்கும், தாய் வழி உறவுகளால் பெருமைப்படுவீங்க. அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்க, நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு வேலைகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 4 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கால்நடை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வீடு கட்டி விற்கிறவங்க, ப்ரோமோட்டர்ஸ், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பதிவில் நான் முக்கியமாக 3 நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பணப்புழக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்க போகிறேன். பணப்பெட்டி ரெடியாக இருக்குது. அதை யார் கேட்ச் பண்ண போகிறாங்க? கிருத்திகேவா, ரோகிணியா, மிருகசீரிஷமா, யாருக்கு அது கிடைக்க போகுது, என்றைக்கு கிடைக்க போகுது, எப்படி கிடைக்க போகுது, அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு சின்ன வீடியோவை தான் போடுறேன், ரொம்ப பேசலை. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் மார்ச் 31க்குள்ளே எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு ராஜயோகம் இருக்கும், பணமழை பொழியும். சரி, அது பணமாக கிடைக்கலாம், இடமா கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கலாம். சரியா, உறவு முறையில் சந்தோஷமாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், இல்லைன்னா உத்தியோக ரீதியில் நல்லா இருக்கலாம். உத்தியோகத்தில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட், போனஸ், பதவி உயர்வு கிடைக்கலாம். இல்லைனா தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கலாம். சரியா, தொழில், வணிகம், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கலாம், லாபம் இருக்கலாம், நிலுவை பணம் வரலாம், அரியர்ஸ் பணம் வரலாம், வாராக்கடன் வசூலாகலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க. அது என்னென்னு என்றைக்குன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு வழிபாடு பரிகாரத்தை நான் சொல்லுவேன். சரியா சார், இந்த ராசி ராசி ரிஷபராசி தான், ரோகிணி நட்சத்திரம், கடகலக்கணத்தில் பிறந்துக்கிறேன். எனக்கு இப்போ குரு திசை நடக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவேன் நான். சரியா, கமெண்ட் பாக்ஸிலே சொல்லுவேன். மற்றபடி ஜாதக கட்டம், கிரக அமைப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். ரைட் நேயர்களே, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியா, நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் கொடுப்போம், எப்படி கோஆர்டினேட் பண்ணுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம்னு தெரியும். ரைட்டு, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து மார்ச் 24, மார்ச் 29, மார்ச் 30 இந்த நாட்களில் கொடீஸ்வர யோகம் இருக்கும். சரியா, மார்ச் 28 எடுத்துக்கலாம், மார்ச் 24, மார்ச் 28, மார்ச் 29, மார்ச் 30 4 நாட்கள். சரியா, 4 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 28, மார்ச் 24, மார்ச் 29, மார்ச் 30 சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே, மார்ச் 24ஆம் தேதி பணம் பல வகையில் வரும். சரியா, பணம் பல வகையில் வரும். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கும். பணம் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா நேர்களே, காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்ச் 28ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். மார்ச் 28. அடுத்து மார்ச் 29. சரியா, தூரதேச அமைப்புலேருந்து நல்லாயிருக்கும். சரியா, வெளிநாடு, வெளிமாநிலத்துலேருந்து நல்லாயிருக்கும், பணம் வரும் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மார்ச் 30ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பா வழியில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 24, மார்ச் 28, மார்ச் 29, மார்ச் 30 இந்த 4 நாட்களில் கண்டிப்பாக பணப்பெட்டி கிடைக்கும். அது குறிப்பாக மார்ச் 24ஆம் தேதி பணப்பெட்டியை நீங்கள் பிடிக்க போகிறீங்க. சரியா, பணப்பெட்டியோடு அலைய போகிறீங்க. பணம் கட்டுக்கட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் பையில் போட்டாலும் சரி, பெட்டியில் போட்டாலும் சரி, பரிசில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, கீழே மட்டும் போட்டுறாதீங்க. சரியா, பணத்தை யாரும் கீழே போட மாட்டாங்க, கீழே கடை எடுத்துக்கிடுவாங்க. இந்த காலத்தில் யாரும் கீழே போடுற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் விவரமாக தான் இருக்கிறாங்க. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க பணப்பெட்டியோடு அலைய போகிறீங்க. வருகிற மார்ச் 24ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது, வாழ்த்துக்கள். அடுத்து ரோகிணிக்கு பணப்பை என்னைக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு 4-5 நாள் இருக்குது, அதை வருஷப்படுத்துகிறேன். மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 25, மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31 இந்த நாட்கள் உங்களுக்கு பணம் பல வகையில் கிடைக்கும். பணம் போல குவியும். சரியா, அது குறிப்பாக மார்ச் 25ஆம் தேதி மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் வரும், நல்லா இருக்கும். அதுலேயே மார்ச் 25ஆம் தேதி சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்.
சரியா எதிர்பாராத இடத்துல இருந்து வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் 1000மோ லட்சமோ பல்காக கிடைக்கும். அடுத்து வந்து மார்ச் 21 30 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், அப்பா வழி சொத்தில் பணம் கிடைக்கும், எஃபெக்ட் போடுவீங்க, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்ப விஷயத்திலிருந்து பணம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்துக்கு பணம் முழுசாக பயன்படும். ஸோ மார்ச் 21 30 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மார்ச் 22 31 அன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும். சரியா ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரிய சித்தி இருக்கும், பணமும் பல வகையில் வரும், காரிய வெற்றி இருக்கும். மார்ச் 29 எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும், உத்தியோக ரீதியாக நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அரியர்ஸ் பணம் கிடைக்கலாம், ட்ராவல்ஸ் டிஏ பணம் கிடைக்கலாம், வேறு ஏதோ ஒரு பணம் கிடைக்கலாம், உத்தியோக ரீதியாக சந்தோஷப்படுவீங்க. ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்கு மார்ச் 21 மார்ச் 22 மார்ச் 25 மார்ச் 29 மார்ச் 30 மார்ச் 31 யோகமான அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மார்ச் 25 உங்களுக்கு பணப்பட்டி கிடைக்கும், இல்லைனா பணப்பை கிடைக்கும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. பணத்தை பைக்குள்ளே போடுங்க, இல்லைனா பாக்கெட்டில் போடுங்க, இல்லைனா பர்ஸில் போடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மிருகசீரிஷம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த நாள் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். சரியா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் நட்சத்திரத்தை பார்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நாள் செய்யாத நட்சத்திரம் செய்யும். நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியம். சரியா நேயர்களே, நான் இந்த வீடியோ கடைசியில் மறுபடியும் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் என்றைக்குன்னு அதை மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சார் கிடைக்கும்? மார்ச் 22 மார்ச் 23 மார்ச் 26 மார்ச் 31 இந்த 4 நாட்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது, ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 26 பணப்பெட்டி கிடைக்கும், பணப்பை கிடைக்கும், பணம் பல வகையில் வரும், மழை போல் குவியும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. மற்ற நாட்களில் சந்தோஷப்படுவீங்க. சரியா மார்ச் 22 23 31 சந்தோஷம் இருக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்லாயிருக்கும், குடும்ப பழக்கம் நல்லாயிருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மார்ச் 26 நல்ல விதமாக இருக்கும். சரியா பணப்பெட்டி தயாராக இருக்க எடுத்துக்கோங்க. 3 நட்சத்திரக்காரங்களுமே அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு பணம் பல வகையில் வரும். இதுக்கு லக்கி நம்பர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா லக்கி நம்பர் சொல்லணுமா சார் அப்படின்னா அதையும் சொல்லலாம். சரியா அதை வந்து இப்போ வருஷப்படுத்துகிறேன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 24 லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 24 லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். ரோகிணி நட்சத்திரத்துக்கு மார்ச் 25 லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். சரியா லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மார்ச் 26 லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். சரியா இவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பணப்புழக்கம், பணம் நல்லா தாறுமாறாக வர்ற அன்றைக்கி நாள் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 24 லக்கி நம்பர் 2, ரோகிணிக்கு மார்ச் 25 லக்கி நம்பர் 9, மிருகசீரிஷத்துக்கு மார்ச் 25 லக்கி நம்பர் 4. ஓகே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோ ஒரு தடவை கேளுங்க. இதில் வந்து அந்த லக்கி டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன், முக்கியமான லக்கி நம்பர் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு மட்டும்தான். சரியா அந்த 4 அன்றைக்கி தான் அது வேலை செய்யும், மற்ற நாள்லாம் வேலை செய்யாது. சரியா எதுவுமே வந்து அன்னன்னைக்கு தான் செய்யும், எல்லா நாளுமே எல்லாம் வேலை செய்யாது. ஒரு நாள் தான். எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறோமோ அது மாதிரி தான். அன்றைக்கி ஒரு நாள் ஓட்டு போடுறது தான் 5 வருஷம் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுது. அது மாதிரி தான் ஒரு நாள் ஒவ்வொருத்தங்களுக்கும் திருநாளாக இருக்கும். சரியா அந்த திருநாள் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். இது அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும், மாதம் மாதம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். சரியா நேரில் எல்லா வீடியோவும் பாருங்கள், அதில் சில தகவல் சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள கிரக அமைப்பை சொல்லியிருக்கிறேன். ராசிக்கு 11ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. சரியா சனி பகவான், சுக்கிரன், சூரியன் இருக்கிறாங்க. 9 10 குடையவனும் 1 6 குடையவனும் 4 குடையவனும் இருக்கிறாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறாரு, இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. ஏப்ரல் 23 வரைக்கும். 9 10 குடையவன் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கனால தொழிலில் கொஞ்சம் சலிப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், அப்பா வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் அசந்து போய் தான் இருப்பீங்க. இருப்பினும் சுக்கிரன் சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார் மார்ச் 27 வரைக்கும். அதனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார் மார்ச் 27. உங்கள் ராசிநாதன் 1 6 கூட 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். மார்ச் 27க்கு மேலே உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். இதெல்லாம் ராசி பலன்கள். சரியா உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் அலைஞ்சு திரியணும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட வேலைகள், ஜவுளி கடை, என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, மால் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அலங்கார பொருட்கள், கலைப்பொருட்கள், கலை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயும் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா வருகிற ஏப்ரல் 1 செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 7 12 கூட 11ஆம் இடத்துல போகிறதுனால இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில் எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேரிங்,
டீம் ஒர்க்கு, அசோசியேஷன் ஒர்க் இதிலலாம் லாபம் இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் மற்ற செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, ஹோம் கார்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பொதுப்பணித்துறை, கைவே டிபார்ட்மெண்ட்டு, இதில் உள்ள இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ராசி பலன்கள். 11ஆம் இடம் வழுக்குது உங்களுக்கு. சரியா? 11ஆம் இடம் வழுக்கிறது மிகச்சிறப்பு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடம் 5 கூடியவனும் இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. யார்? புதனும் வந்து இப்போ இன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவரும் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி போயிடுவார். ஸோ 2, 5, 9 வலுப்படுறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? ரிஷபராசிக்கு அடுத்த வருகிற நாட்களில் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே இருந்து அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் வந்து பல வகையில் கூடும். சரியா நேர்களே? அதனால் அதை நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? 11ஆம் இடம் வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோவை இதோட நிறைவு பண்ணுறேன். நிறையா சொல்லலாம். சரியா? ஒரு 10 நிமிஷம் போடலாம் தான் இன்றைக்கி நான் போடுறேன். இன்றைக்கி சண்டே ஒரு நல்ல தகவலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்கிற நாட்களில் அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் யாரை சார் வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்லணும்ல. அது ரொம்ப முக்கியமில்ல. தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்ல. அதனால் அதையும் சொல்கிறேன். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் 24ஆம் தேதி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரி? அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண யோகம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் மார்ச் 25ஆம் தேதி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மார்ச் 26ஆம் தேதி தேவிஸ்ரீ கர்மாரியமான வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 3 நட்சத்திரக்காரங்களுமே அன்றைக்கி தேதிக்கு ஒரு நாள், நான் ஒரு 4-5 நாள் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு 4 நாள் சொல்லியிருக்கிறேன். அதில் முக்கியமான நாள் ஒரு 3 நாள் சொல்லியிருக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் லக்கி டேஸ். அந்த டேஸ் அன்றைக்கி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அன்றைக்கி அதிர்ஷ்ட கலர் என்ன சார் போட்டுக்கலாம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க மார்ச் 24 அன்றைக்கி வந்து ஒயிட் கலர் போட்டுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் மார்ச் 25 அன்றைக்கி சிவப்பு கலர் போட்டுக்கலாம். மிருகசீரிஷம் மார்ச் 26ஆம் தேதி அன்றைக்கி பிளாக் கலர் போட்டுக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து அன்றைக்கி அதிர்ஷ்ட கலரை கொடுக்கும். அதிர்ஷ்ட ஒரு லக்கம் சேர்த்து கொடுக்கும். அது 4 சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கை ஓசை தராது. 10 கை தட்டினா தான் ஓசை கிடைக்கும். அதுபோல் தான் ஒரு மனிதனுக்கு பலன்கள் எதுவும் சும்மா கிடைக்காதுங்க. கிழமை, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் இது 5 சேரணும். தினமும் அதை நீங்கள் சொல்லணும். சரியா? இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். தினமும் சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன். கோடீஸ்வர யோகம் யார், கோடிகளை தட்டி எடுப்பது யார், லக்கி டே சண்டே லக்கி நம்பரும் போடுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் தினமும் பஞ்சாங்கம் சொல்லுவேன். இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க தினமும் சொல்லுங்கள். அன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி சொல்லி தான் ஆகணும். அன்றைக்கி என்ன கிழமை, சனிக்கிழமை, அன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம், அசுபதி நட்சத்திரம், என்ன திதி, என்ன கரணம், என்ன யோகம், இதெல்லாம் சொல்லணும். இதில் வந்து இந்த திதி நட்சத்திரம் கிழமை வந்து காலண்டரில் தெரிஞ்சுக்கலாம். கரண யோகம் வந்து தெரியாது, பஞ்சாங்கத்தை பார்த்தா தான் தெரியும். அதை நான் வந்து வீடியோவில் சொல்லுவேன். அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு தடவை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பூஜை அறையில் சொன்னீங்கன்னா அன்றைக்கி அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே? அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே நிறைய தகவல்களை சொல்கிறேன். பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்கள் சுய பிரச்சனை, உங்கள் சொந்த பிரச்சனை எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவேன். தீர்வுன்னா என்ன? பரிகார வழிபாடு தான். 2 தான், வேறு ஒன்றும் கிடையாது. பிரச்சனை ஒன்றும் வந்த பிரச்சனை எதுவுமே நம்ம விரட்ட முடியாது. வந்தது எதுவாக இருந்தாலும் வாடி நின்னால் போவது இல்லை. எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் இன்பம் அடையலாம். அதனால் வந்த பிரச்சனை இதுன்னு நம்ம சோர்ந்துருந்தோம்னா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகாது. அதுக்கு என்ன தீர்வு, அடுத்து என்ன செய்யணும், அதுக்குண்டான வழிபாடு என்ன, அதுக்குண்டான பரிகாரம் என்ன, இதை பார்த்து போயிட்டே இருக்கணும். சரியா? ரைட்டு. இப்படியே நானும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இதே ஒரு 13 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட்டு. நிறைய பேசலாம்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இன்றைக்கி சண்டே. சரியா? லஞ்ச் ஹவர்ஸ் ஆகிப்போச்சு. போதும். அடுத்தடுத்து தான் வீடியோ போடுறோம்ல. நான் ரிஷபராசிக்கு இன்னும் ஒரு நாளே முடிய போதா ஒன்றும் கிடையாது. இன்னும் தொடர்ந்து போடுவேன். நீங்களும் பாருங்கள். எதாக இருந்தாலும் கேளுங்க. சரியா? ஓகே நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி சார், எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கா, எங்களுக்கு எதுவுமே சரியில்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? சரியில்லாத கிரகமும் இருக்குது. அதையும் நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 2ல் குரு இருக்குது இப்போதைக்கு நல்லா தான். சரியா? ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருப்பார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். சந்திரன் ராசிக்கு 3 கூடியவன் இன்றைக்கி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? கொஞ்சம் தம்பி தங்கச்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள், சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சந்திரன் வந்து நாளைக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார். நாளை மறுநாள் ராசிக்கு வந்துடுவார். சரியா? 23ஆம் தேதி ராசிக்கு வந்துடுவார். 23, 24, 25 ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. இருப்பினும் கணவன் மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் ராசியில் சந்திரன் இருக்கிற உணர்ச்சிவச நிலையில் இருப்பீங்க. மற்றபடி எனக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போவார். குருவோட சேருவார். சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் 23 அங்கிட்ட வருகிற நாட்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன், தகவலை சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சந்திரன் நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது. இப்போ ராசிக்கு 7, 8, 9, 10ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு இருக்கிறாங்க. சரியா? புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இன்றைக்கி 2, 5 கூட வக்கர நிவர்த்தி அடைஞ்சு
10ஆம் 11ஆம் இடம் நோக்கி போகிறது நல்ல அமைப்பு தான். இருப்பினும் புதன் செவ்வாய் ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கிறார் குரு பார்வையில் இருந்தாலுமே. அதனால் 2-5 குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சில செலவுகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் செலவுகளும் தாறுமாறாக இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்லாயிருக்கும் சரியா. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஓகே, வழிபாடு பண்ணுங்க சரியா. பெருமாளை கும்பிடுங்க, புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் வைங்க, சிறப்பாக இருக்கும். புதன் தான் கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்கிறார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இக்கட்டான நிலையில் இருக்கிறார். குரு பார்வையில் இருந்தாலுமே கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்கிறார். புதன் வந்து ரிஷபராசிக்கு வலுப்படணும். தன குடும்ப ஸ்தானாபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாபதி. புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து அப்படியே லட்டு மாதிரி பலனை கொடுப்பார் சரியா. புதன் எப்போல்லாம் வீக்காராரோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பொருளாதார நிலை பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, காரிய தடைகள் இருக்கும், தட்டி தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். இப்போ புதன் வந்து கொஞ்சம் இடியாப்பு சிக்கலில் தான் இருக்கிறாரு, கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்கிறாரு. ஆனால் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், அனாதை சிறுவர்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ போட்டாலே நம்ம வீடியோ கேட்டாலே நான் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா சிக்கலேருந்து வெளியே வந்துடலாம் சரியா. நீங்கள் ஜோசியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, ஒரு ஜாதகரை போயிட்டு ஜோசிய நோட்டை காட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரியா, பீரியாடிக்காக சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் அதை வந்து கேட்டால் போதும். ஓகே நேயர்களே, இந்த தொட்டு 16 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் சொல்லுவேன், இன்றைக்கி முழுக்க சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுவேன் நான் சரியா. ரிஷபராசிக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு, அதை ஒரு நல்ல வார்த்தையை வச்சுக்கிட்டு வீடியோ வித்தோடு நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோகிணி, கிருத்திகை, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.